முக்கியமா? லுக்கின், உன்னை ஆராய்ந்து பார். 139 சங்கீதம் 23. தேவனே, கிறிஸ்து பிறந்த நோக்கமே உன்னை ஆராய்ந்து பார்க்கத்தான். கிறிஸ்து பிறந்த நோக்கமே அனலைஸ் யுவர் செல்ஃப். நான் ஒரு வார்த்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் படிக்கிறேன், தமிழ்ல படிக்கிறேன். அதாவது the more closer you know Christ, எந்த அளவுக்கு அவரோடு நெருக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் அறிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு நெருக்கம் குறையுதோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களை அறியலாம், அவங்கள அறிய மாட்டீங்க. இது ஒரு ஆங்கில பழமொழி. the more closer you know more close Christ. எந்த அளவுக்கு அவருடைய நெருக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய கர்த்தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு. அந்த நெருக்கம் நெருங்க அந்த வல்லமையை நீங்கள் பெறலாம். அந்த வல்லமைக்கு சொந்தக்காரர் மாறலாம். when you more close, எந்த அளவுக்கு நெருக்கமா வரீங்களோ சமாதானம் நெருக்கமா வந்துடும். என்னை கேட்கிற யாராலும், எந்த அளவுக்கு தூரமா போறீங்களோ சமாதானம் தூரம் போயிடும், வாழ்வு தூரம் போயிடும், நிம்மதி தூரம் போயிடும், ஆறுதல் தூரம் போயிடும், எல்லாமே தூரம் போயிடும். நிறைய பேருக்கு புரியல. சபை விட்டு தூரம் போறவங்க எல்லாரும் கவனிங்க. எந்த அளவுக்கு நீங்க தூரமா போறீங்களோ அந்த அளவுக்கு சமாதானம் போயிடும், ஆறுதல் போயிடும், நம்பிக்கை போயிடும், ஆரோக்கியம் போயிடும். ஒரு பேர் இப்படி நினைக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறேன். நெவர். திரும்ப நான் படிக்கிறேன், கேளுங்கள். the more close to God, எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீங்களோ நான் சொன்னேன் சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆரோக்கியம் நெருக்கமா இருக்கும். எந்த அளவுக்கு விலகி போறீங்களோ இதெல்லாம் விலகி போயிடும். அதான் தேவன் சொன்னார், தேவனிடத்திலே சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். அவளோட சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் சேரும். திரும்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், வாழ்வு சேரும், சமாதானம் சேரும், நிம்மதி சேரும், மாட்சிமை சேரும், மகிமை சேரும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். என்னை ஆராய்ந்து என் இதயத்தை. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இது எனக்கு கிறிஸ்துமஸ் இல்லை. கிறிஸ்துமஸ் 3 காரியம் யோசிங்க. லுக் பேக், கடந்த காலம் யோசித்து பாருங்க. நீங்க அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை, நான் இல்லை, நீங்க இல்லை. இயேசு பிறந்தார். திரும்ப திரும்ப என் வாழ்க்கையிலே நிம்மதி பிறந்தது, என் வாழ்க்கையிலே ஒரு ஒளி பிறந்தது, என் வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலம் பிறந்தது. எனவே தான் வேதம் சொல்கிறது, இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சத்தை தந்தவர் ஆண்டவர். என்ன சொல்ல விரும்புகிறேன்? லுக் இன், லுக் இன். படிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து. ஒரு நிமிஷம் எல்லாரும், என்னை ஆராய்ந்து. அந்த இடத்துல அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்றோம். அவர் என்ன பண்றார், அவர் என்ன பண்றார், பாஸ்டர் என்ன பண்றார், பாஸ்டர் அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல என்ன சாப்பாடு, அந்த வசனம் பத்தி